மறுநாள் காலையில கோரிக்காகம் மீனுவோட வீட்டுக்கு வந்து அவ வளர்க்குற ராணிங்கிற மாட்டுக்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா. உன்னோட எஜமானி உன்னை நல்லா பயன்படுத்திக்கிறா. தினமும் உன்கிட்ட இருந்து லிட்டர் கணக்குல பாலை கறந்து உனக்கு காஞ்சு போன பழைய பொருட்களை மட்டும்தான் கொடுக்குறா. நீ எதுக்காக அவகிட்ட மாட்டிட்டு இப்படி சிரமப்படுற? என்னோட முதலாளி அம்மா என்ன நல்லா தான் பாத்துக்கிறாங்க. அவங்க கொடுக்கற புல்லுக்காக தான் நான் தினமும் அவங்களுக்கு பால் கொடுக்கறேன். நீ என்ன அவங்கள பத்தியே என்கிட்ட வந்து தப்பா சொல்ற? ஐயோ, உன்னை அந்த மீனும் அப்படி நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்தி இருக்கா. வேணும்னா ஒண்ணு பண்ணு. நாளைக்கே நீ அவளுக்கு கொடுக்கற பாலை நிறுத்தி பாரு. அதுக்கப்புறம் தெரியும் அவளோட சுயரூபம் என்னன்னு. உன்கிட்ட இருந்து பால் கறக்குற வரைக்கும் தான் பொருட்களை கொடுப்பா. என்னைக்கு நீ பால் கறக்கறத நிறுத்துறியோ அன்னையில இருந்து அவ உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருவா. அதுக்குதான் சொல்றேன், நீ பேசாம என் காட்டுக்கு வந்துரு. நான் உன்னை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன். இந்த மாதிரி கோரிக்காகம் சொன்னதும் அதை கேட்ட பசுமாட்டுக்கு தன்னோட முதலாளி மீனு மேல ஒரு சந்தேகம் வந்தது. சரி மாடே, நான் போயிட்டு நாளைக்கு வரேன். நீ எதுக்கும் நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. கோரி போனதுக்கு அப்புறமா அந்த பசுமாடு அதை பத்தியே நினைச்சிட்டு இருந்தது. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. அந்த குருவி பால் கறக்க தான் வருது. பேசாம அந்த காகம் சொன்ன யோசனைய இன்னைக்கே செஞ்சு பாத்துடணும். அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அந்த மாடு திட்டுனுச்சு. அம்மா, தினமும் நீங்க தான் பால் கறக்குறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் நம்ம ராணி கிட்ட பால் கறக்குறேம்மா. இல்லடா தங்கம், நீ பால் கறக்குற அளவுக்கு இன்னும் பெரியவளா வளரல. அது மட்டும் இல்ல, பாவம் ராணி ரொம்ப பசியா இருப்பா. நீ போய் பசுமாட்டுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு வா. அதுக்குள்ள நான் பால் கறந்து முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி மீனு குருவி பசுமாட்டு பக்கத்துல போனா. மீனு பக்கத்துல வர்றது தெரிஞ்சதும் உடனே அந்த பசுமாடு அங்கிருந்து வேற இடத்துக்கு நகர்ந்தது. திரும்ப மீனு குருவி அந்த இடத்துக்கு வந்தா. ஆனா அது இப்போ மறுபடியும் வேற ஒரு இடத்த நோக்கி போனுச்சு. பசுமாடு இப்படி பண்றத நினைச்சு மீனு குருவி ரொம்பவே வருத்தமா நின்னுட்டு இருந்தா. அந்த நேரம்னு பார்த்து புட்களை எடுக்க போன லக்கி அந்த இடத்துக்கு வந்தா. என்னாச்சு அம்மா, இன்னமும் பால் கறக்காம இருக்கீங்க? ஏம்மா, என்னாச்சு உங்களுக்கு? என்னன்னு தெரியல லக்கி, இன்னைக்கு நம்ம ராணி பால் தர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. நானும் நிறைய தடவை முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனாலும் அவ கொஞ்சம் கூட பால் தர மாட்டேங்கிறா. என்னம்மா சொல்றீங்க? அப்படின்னா நம்ம ராணிக்கு எதுவும் உடல்நிலை சரியில்லையோ? இல்லம்மா, பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. எனக்கு என்னமோ அதுக்கு இன்னைக்கு பால் கொடுக்க விருப்பம் இல்லைன்னு தோணுது. சரிம்மா, அப்பன்னா விட்டுருங்க. பாவம், அது இன்னைக்கு ஏதோ மனக்கவலையில இருக்கு போல. நாம இருக்கிற பாலை வச்சு இன்னைக்கு சமாளிச்சுக்கலாம். அப்படின்னு சொன்ன லக்கி பிறகு தான் எடுத்துட்டு வந்த பொருட்களை அந்த மாட்டுக்கிட்ட கொடுத்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு கோரிக்காகவும் அந்த இடத்துக்கு வந்தா. வரும்போது நிறைய நீளமான பொருட்களை எடுத்துட்டு வந்து அந்த மாட்டுக்கிட்ட கொடுத்தா. என்னாச்சு பசுமாடே, நான் சொன்ன விஷயத்த முயற்சி பண்ணினியா இல்லையா? நீ சொன்ன விஷயத்த அப்படியே நான் பண்ணினேன். ஆனாலும் என் முதலாளி கிட்ட எந்த மாற்றமுமே இல்ல. எப்பயும் போல என்னோட பசிய தீர்க்கறதுக்கு எனக்கு பொருட்களை கொடுத்துட்டு தான் போனுச்சு. ஒரு நாள் நீ பால் கொடுக்கலங்கிறதுனாலதான் உனக்கு பொருட்களை கொடுத்துட்டு போறா. இதே விஷயத்த தொடர்ந்து நீ 2-3 நாளைக்கு பண்ணினா கண்டிப்பா அவ உன்னை ரொம்பவே அடிச்சு கொடுமைப்படுத்துவா. ஒழுங்கா நான் சொல்றத கேளு. என் கூட வந்துட்டீன்னா கண்டிப்பா நீ நல்ல சுதந்திரமான ஒரு வாழ்க்கைய வாழலாம். அந்த பொருட்களை சாப்பிட்ட பசுமாட்டுக்கு அந்த பொருட்களை ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஆமா, இந்த பொருட்களை நீ எங்க இருந்து எடுத்துட்டு வர? இது வரைக்கும் நான் இப்படி ஒரு சுவையான பொருட்களை சாப்பிட்டதே இல்ல தெரியுமா? இது என்னோட காட்டுல தான் இருக்கு. அந்த நதிக்கரை பக்கத்துல நிறைய பொருட்கள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பொருட்களை சாப்பிடணும்னா நீ என் கூட என் காட்டுக்கே வந்துரு. பேசாம என் வீட்லயே கூட நீ தங்கிக்கலாம். உனக்கு தேவையான போது அந்த நதிக்கரைக்கு போயிட்டு நிறைய பொருட்களை நீ சாப்பிடலாம். அப்படின்னு சொல்லி அந்த பசுமாட்டுக்கு நிறைய ஆசை வார்த்தைகளை காட்டுனுச்சு. அந்த பொருட்களோட சுவையில மெய் மறந்து போன அந்த பசுமாடு கோரி சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சா.
இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்ளோ இனிப்பான பொருட்கள் இருக்கும்போது அந்த குருவி இத்தனை நாளா எனக்கு காஞ்சு போன சின்ன பொருட்களை தான் எடுத்துட்டு வந்து கொடுத்துச்சு. நீ சொல்ற மாதிரி அதுக்கு என் மேல பாசமே இல்ல. நான் கொடுக்கற பாலுக்காக தான் என்ன வளர்த்துட்டு இருக்கு. இதுக்கு மேலயும் நான் இது கூட இருக்கிறதுக்கு விரும்பல. நாளைக்கே நான் உன் கூட உன்னோட காட்டுக்கு வந்துடுறேன். அப்படின்னு சொன்னது. இது கேட்டு கோரிக்காக ரொம்பவே சந்தோஷப்பட்டா. பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. மறுபடியும் அந்த பசுமாடு மீனுவுக்கு பால் கொடுக்காம ரொம்பவே அடம் பண்ணினா. என்னாச்சு மாடே, நல்லா தானே இருந்த, திடீர்னு எதனால நீ இப்படி பால் கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிற? உனக்கு ஏதாச்சும் உடம்புக்கு பிரச்சனையா? இங்க பாரு குருவி, எனக்கு உடம்புக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எனக்கு இங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. என்ன மாதிரி நிறைய மிருகங்கள் காட்டுல சுதந்திரமா வாழ்றாங்க. ஆனா நீ என்னடான்னா என்ன கட்டி போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க. எனக்கு உன் கூட இருக்கவே சுத்தமா பிடிக்கல. என் மனசளவுல அது ரொம்பவே பாதிச்சிருக்கு. என்ன தயவு செஞ்சு என் போக்குல வாழ விடு. அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன். ராணி, நான் உன்னை நல்லா தானே பாத்துக்கிறேன். உனக்கு தேவையான புற்களையும் தீவனத்தையும் எடுத்துட்டு வந்து தரேன். அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இந்த மாதிரி பேசுற? நீ எனக்கு புற்களையும் தீவனத்தையும் நான் கொடுக்கற பாலுக்காக தான் எடுத்துட்டு வந்து தரேன். நான் மட்டும் பால் கொடுக்கறத நிறுத்தி இருந்தேன்னா கண்டிப்பா நீ என்ன அடிச்சு கொடுமைப்படுத்திருப்ப. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். அப்படின்னு சொல்லி மீனுவோட மனசு காயப்படுற மாதிரி பேசுனுச்சு. அம்மா, எனக்கு என்னமோ நம்ம ராணிக்கு நம்ம கூட இருக்கிறது பிடிக்கலன்னு தோணுதும்மா. அவ கஷ்டப்பட்டு நம்ம கூட இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ வேணாமா? நீங்க அவ போக்குல போறதுக்கு விடுங்க. எங்க படிச்சிருக்கோ அங்கேயே அவ போய் வாழ்ந்துக்கட்டும். ராணி இப்படி பேசினதும் லக்கி சொன்னதையும் கேட்டு மீனும் ஒரு முடிவுக்கு வந்தா. பிறகு அந்த மாடை கட்டி வச்சிருக்கிற கயித்தை அவுத்து விட்டா. இப்போ தான் முதலாளி கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிட்டுன்னு நினைச்ச அந்த பசுமாடு ரொம்ப வேகமா கோரிய பாக்குறதுக்கு போணுச்சு. எனக்கு தெரியும், எப்படியோ நீ இன்னைக்கு வந்துருவன்னு. அதான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். சரி வா, நான் நிறைய பொருட்கள் இருக்கிற இடத்த உனக்கு காட்டுறேன். அப்படின்னு சொல்லி கோரி நதிக்கரை பக்கத்துல அந்த மாடை கூட்டிட்டு போனா. அதுவும் அங்க இருக்கிற நிறைய பசும்பொருட்களை சாப்பிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. பிறகு கோரிக்காகவும் அந்த மாட்டை தன்னோட மாட்டு கொட்டகையில கட்டி வச்சா. அதுக்கு தேவையான நிறைய பொருட்களையும் தானியங்களையும் கொடுத்தா. ரொம்ப சந்தோஷமா இருந்த அந்த மாடு கோரிக்கு தேவையான பாலை கொடுத்தது. பிறகு கோரிக்காகவும் அந்த பசுமாட்டோட பாலை ஆசை தீர குடிச்சா. அன்னையிலிருந்து கோரி அந்த மாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு அதை ரொம்ப நல்ல விதமா பாத்துக்கிட்டா. பதிலுக்கு அந்த மாடும் கோரி மேல இருக்கிற பாசத்துல நிறைய பாலை கொடுத்தது. இப்போ கோரி அந்த பசுமாட்டோட பாலை குடிச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அந்த மாடு பால் கொடுக்கறத நிறுத்திடுச்சு. அதனால கோரிக்காகவும் அந்த மாட்டை சரிவர பாத்துக்கிறதே இல்ல. காகமே, என்னாச்சு உனக்கு? நீ முன்னாடி மாதிரி இப்பெல்லாம் என்ன ஒழுங்காவே பாத்துக்கிறது இல்ல. எனக்கு தேவையான தண்ணிய கூட கொடுக்க மாட்டேங்கிற. எனக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. தயவு செஞ்சு எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் பொருட்கள் இருந்தா எடுத்துட்டு வந்து கொடு. முதல்ல நீ எனக்கு தேவையான பாலை கொடுத்த, அதனால உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நானும் செஞ்சேன். இப்போ உன்னால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக உனக்கு பொருட்களை எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்? என்ன காகமே, இப்படியெல்லாம் பேசுற? நீ தானே சொன்ன நான் உனக்கு நிறைய பொருட்களை தரேன், என் கூட வந்துருன்னு. இப்ப என்ன இப்படி மாத்தி பேசுற? ஆமா, நான் சொன்னேன்டா. நீ பால் கொடுப்பேன்னு நம்பிக்கையில சொன்ன. நீ என்னடான்னா 6 மாசம் பாலை கொடுத்துட்டு இப்ப நீ பாட்டுக்கு பால் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக உனக்கு உதவி செய்யணும்னு சொல்லு. உன்னால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கு மேல நீ இருந்தா என்ன, செத்தா என்ன, எப்படியோ போ. ஆனா இன்னொரு தடவை என்கிட்ட வந்து புற்கள் எடுத்துட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லாத, சரியா? அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா திட்டிட்டு கோரி அங்கிருந்து போனா. கோரி இப்படி பேசிட்டு போனதை நினைச்சு பசுமாடு ரொம்பவே அழுதுட்டு இருந்தது. அது அழுதுட்டு இருக்க சத்தத்தை கேட்டு அந்த பக்கமா போன மிட்டு கிளி அந்த இடத்துக்கு வந்தா.
இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னாச்சு மாடே? எதுக்காக இப்படி அழற? உனக்கு உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா என்ன? இல்ல கிளியே, நான் என்னோட முதலாளிக்கு செஞ்ச துரோகத்தால இப்போ என் வாழ்க்கையோட கடைசி காலத்துல இருக்க. இந்த காகம் என்னை ஏமாத்தி இந்த மீனு கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்துச்சு. ஆனா இது நான் பால் கொடுக்கற வரைக்கும் என்ன நல்லா பாத்துக்கிட்டு இப்ப ரொம்பவே என்ன கொடுமை செய்யுது. கண்டிப்பா இன்னும் 2 நாள்ல நான் இறந்துடுவேன். நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த செய்தியை மட்டும் என்னோட பழைய முதலாளி கிட்ட நீ சொல்லிடு. அப்படின்னு சொல்லி அந்த பசுமாடு அழுதுது. மாடு அழுததும் ரொம்பவே பாவப்பட்ட அந்த மிட்டு பிறகு நேரா மீனுவோட வீட்டுக்கு வந்தா. நடந்த எல்லா விஷயத்தையும் மீனு கிட்ட சொன்னா. இது கேட்டு மீனுவும் லக்கியும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. பிறகு 2 பேரும் சேர்ந்து அந்த கோரியோட வீட்டுக்கு வந்தாங்க. அங்க எலும்பும் தோலுமா நிக்கிற மாட்டை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. பிறகு மாட்டுக்கு தேவையான தண்ணீரையும் வைக்கோலையும் கொடுத்தாங்க. ரொம்ப நாளா பசியோடையும் தாகத்தோடையும் இருந்த பசுமாடு மீனு கொடுத்த புற்களையும் தண்ணியையும் குடிச்சு இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுது. மீனு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. உன்னை நான் தப்பா நினைச்சு உன்கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு வரணும்னு நினைச்சேன். ஆனா அந்த காகம் அதோட சுயநலத்துக்காக உன்னை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உன்கிட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டு. ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கும்போது நீதான் என் மேல உண்மையான பாசத்தை வச்சிருந்திருக்க. அந்த காகம் தான் சுயநலத்துக்காக என்ன பயன்படுத்தி இருக்கு. உன்னோட உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்காததுக்கு தான் எனக்கு இத்தனை நாளா இவ்ளோ கஷ்டங்களும் நடந்திருக்கு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு மீனு. அப்படின்னு சொல்லி மீனு கிட்ட மன்னிப்பு கேட்டா. மாடு இப்படி பேசினதை கேட்டு மீனு ரொம்பவே வருத்தப்பட்டா. இங்க பாரு ராணி, உன் மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது. நான் உன்னை நல்லா தான் பாத்துக்கணும்னு நினைச்சேன். உனக்கு வெளி உலகத்தை பத்தி இன்னும் சரியா புரியல. நம்ம கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு பொருள் வேணும்னா எந்த எல்லைக்கும் போய் இறங்கி பேசுவாங்க. ஆனா நம்மளால அது செய்ய முடியலன்னா உடனே அவங்களோட சுயரூபத்தை காட்டுவாங்க. அந்த காகம் கூட அப்படித்தான். உன்கிட்ட இருந்து பால் கிடைக்கும்னு நினைச்சுதான் என்னோட அன்பை கொச்சப்படுத்தி உன்னை கூட்டிட்டு போயிருக்கு. ஆனா இப்போ உன்னால அதுக்கு பலன் இல்லைன்னு தெரிஞ்சதும் உன்னை இருந்தா என்ன செத்தா என்னன்னு விட்டுட்டு. இதனாலதான் நான் சொல்றேன், வெளியுலகம் ரொம்ப மோசமானது அப்படின்னு. இனிமே நீ எங்கேயும் போறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு முடிவு பண்ணு. கோரி பண்ண விஷயத்தால அந்த பசுமாட்டுக்கு இப்போ உலகத்தோட உண்மை என்னங்கிறது புரிஞ்சுச்சு. இப்போ யாரோட ஆசை வார்த்தைக்கும் அது மயங்கிறதே இல்ல. மீனுவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு மீனு கூட மறுபடியும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சது. உங்கள நிறைய பேரு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கும் அது ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். நீங்க எனக்காக கொடுக்குற ஒரு பெரிய பரிசாவும் இருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.